பொறுமை என்பது ஒரு முக்கிய கண்ணோட்டம் மற்றும் திறனின் மன்றமாகும். பொறுமையாக இருந்தால் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். இந்த கதையில் பொறுமையனது பலத்தினை பற்றி நாம் பார்க்கலாம். குன்றுகளுக்கு நடுவே அமைந்துள்ள ஒரு பரபரப்பான கிராமத்தில் ரகு என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவர் தனது அமைதியற்ற இயல்புக்காக அறியப்பட்டார். எப்போதும் உடனடி மனநிறைவு மற்றும் அவரது பிரச்சனைகளுக்கு விரைவான தீர்வுகளை நாடுகிறார். ஆனாலும் ரகுவின் பொறுமையின்மை அடிக்கடி அவசர முடிவுகளுக்கும் அடிக்கடி தவறுகளுக்கும் வழிவகுத்தது. ஒரு நாள் ஒரு வயதான முனிவர் அந்த கிராமத்திற்கு வந்தார். அவர் தனது ஞானத்திற்காக மதிக்கப்பட்டார் மற்றும் பலரால் ஆலோசனைக்காக நாடப்பட்டார். ரகு தான் கேட்ட கதைகளால் கவரப்பட்டு முனிவரின் ஆலோசனையை நாட முடிவு செய்தார். முனிவரை சந்தித்ததும் ரகு பொறுமை இழந்து, தயவு செய்து எனக்கு அதிகாரம் மற்றும் வெற்றியின் ரகசியங்களை கற்றுக் கொடுங்கள். நான் பெரிய விஷயங்களை விரைவாக அடைய விரும்புகிறேன் என்றார். முனிவர் ஒரு மென்மையான புன்னகையுடன் ரகுவை பார்த்து, குழந்தையே, பொறுமைதான் உண்மையான சக்திக்கு திறவுகோல் என்று பதிலளித்தார். ஆனால் ரகு இந்த கருத்தை கேலி செய்தார். எனக்கு பொறுமைக்கு நேரமில்லை, எனக்கு இப்போதே முடிவுகள் தேவை என்று கூறினார். மனம் தளராத முனிவர் ரகுவிடம் ஒரு சிறிய விதையை கொடுத்தார். இந்த விதையை நட்டு பொறுமையாக வளர்த்து கொள்ளுங்கள். காலப்போக்கில் நீங்களே புரிந்து கொள்வீர்கள் என்றார். தயக்கத்துடன் ரகு அந்த விதையை எடுத்துக்கொண்டு தனது கிராமத்திற்கு திரும்பினார். அவர் அதை சிறிய மண்ணில் நட்டு அது வளரும் வரை காத்திருந்தார். நாட்கள் கடந்தன, வாரங்கள் கடந்தன. இன்னும் வளர்ச்சிக்கான அறிகுறியே இல்லையே, ஏன் இன்னும் விதை துளிர்க்கவில்லை என்று ரகு விரக்தி அடைந்தான். அவர் அதற்கு ஆர்வத்துடன் தண்ணீர் ஊற்றினார். மேலும் விரக்தியுடன் அதனை பார்த்து கத்தத் தொடங்கினார். ஆனால் பருவங்கள் மாறி மாதங்கள் செல்ல செல்ல மண்ணிலிருந்து ஒரு சிறிய பச்சை தளிர் வெளிப்படுவதை ரகு கவனித்தார். நாளுக்கு நாள் தளிர் உயரமாகவும் வலுவாகவும் வளர்ந்து ஒரு அற்புதமான மரமாக மலர்ந்தது. மாற்றத்தால் வியந்த ரகு முனிவரின் ஞானத்தை உணர்ந்தார். மகத்துவத்திற்கு நேரம் எடுக்கும், அவசரப்பட முடியாது என்பதை அவர் புரிந்து கொண்டார். பொறுமை மற்றும் விடாமுயற்சியின் மூலம் அவர் வளர்ச்சி மற்றும் நெகிழ்ச்சியின் சக்தியை கண்டார். அன்று முதல் ரகு தனது வாழ்க்கையின் அனைத்து அம்சங்களிலும் பொறுமையை தழுவினார். அவர் அமைதியான மனதுடனும் நிலையான உறுதியுடனும் சவால்களை அணுக கற்றுக்கொண்டார். சரியான தருணம் பூக்கும் வரை காத்திருக்கும் திறனில்தான் உண்மையான பலம் உள்ளது என்பதையும் அறிந்தார். எனவே ஒரு காலத்தில் அமைதியற்ற சிறுவனாக இருந்த ரகு அந்த கிராமத்தில் ஒரு உத்வேகத்தின் கலங்கரை விளக்கமாக மாறினான். தான் கற்றுக்கொண்ட விலைமதிப்பற்ற பாடத்தை மற்றவர்களுக்கும் கற்பித்தான். பொறுமையின் சக்தி மலைகளை நகர்த்தி அசாதாரணமானதையும் அடைய முடியும் என்பதை இந்த கதை நமக்கு வலியுறுத்துகிறது.